டாக்டர் எனக்கு குடி பழக்கமே சுத்தமாக கிடையாது டாக்டர், ஆனால் எனக்கு ஃபேட்டி லிவர் டயக்னோஸ் ஆயிருக்கு டாக்டர், எப்படி டாக்டர் என்னால் நம்பவே முடியல. இது ஒரு காமன் கேள்வி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாக்டர் நான் எப்பவுமே இட்லி தோசை சாதம் இந்த மாதிரி மாவு சத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் டாக்டர், எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஃபேட் அந்த கொழுப்பு எடுக்கிறதே இல்லை டாக்டர், ஆனால் எனக்கு வந்து ஃபேட்டி லிவர் இருக்கு, அதுவும் கிரேட் 2 ஃபேட்டி லிவர்னு சொல்லியிருக்காங்க டாக்டர். இந்த ரெண்டு கேள்வி ரொம்ப 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 காமனாக நம்ம கேள்விப்படுற கேள்விங்க. ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கான பதிலோட இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபேட்டி லிவர்னா என்ன, எதனால அது வருது, ஃபேட்டி லிவர் இருக்கிறதுனால என்ன பிரச்சனை, ஃபேட்டி லிவரை நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா மாத்திரை இல்லாமல், ஃபேட்டி லிவர் ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்னென்ன லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும், ஸோ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நான் உங்க டாக்டர் செந்தில். இந்திய மக்களை அச்சுறுத்தும் மரண நோய்கள்ல 10ல் 1 கல்லீரல் நோய் என்கிறது உலக சுகாதார நிறுவனம். ஸோ அவர் கேட்டாரு, நான் குடிக்கிறதே இல்லை டாக்டர் ஆனால் ஃபேட்டி லிவர் வருதுன்னு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேட்டி லிவருக்கு வர காரணம் ஆல்கஹால் மட்டும் கிடையாது. அதான் ஃபேட்டி லிவர்ல 2 டைப் இருக்குங்க. மது அருந்ததுனால வர ஃபேட்டி லிவர் வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், மது அருந்தாமையும் ஃபேட்டி லிவர் வரலாம். அதோட பேர் இப்போ மாத்திட்டாங்க, நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் கிடையாது, இனிமேட் அது மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர் டிசீஸ். நான் தான் மது அருந்ததே இல்லையா டாக்டர், எதுக்கு ஃபேட்டி லிவர் வருது, அதுக்கு ஆன்சர் தாங்க மெட்டபாலிக் சிண்ட்ரோம். ஸோ மெட்டபாலிசம் சம்பந்தப்பட்டது. நீங்க வந்து ஒரு தேவையில்லாத உணவு எடுக்கிறீங்க, உங்க ரத்த சக்கரை கண்ட்ரோல வச்சு இல்ல இன்சுலின் வந்து ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு, இன்சுலின் வேலை செய்யல, இதனால ஃபேட்டி லிவர் வந்திருக்கு. அந்த மெட்டபாலிசம் எப்படி நார்மல் கொண்டு வருது, நம்ம இன்சுலினை எப்படி நார்மலா வச்சிருக்கிறது. என்ன கான்செப்ட்னா, அந்த ஆல்கஹால் வந்து உங்க உடம்புல மெட்டபாலைஸ் பண்ண வேண்டிய ஒரே ஆர்கன் லிவர் தாங்க. வேற எதுனாலுமே அந்த ஆல்கஹாலை டைஜஸ்ட் பண்ண முடியாதுங்க. லிவர்ல வந்து ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்கு. அது வந்து நீங்க குடிக்கிற ஆல்கஹால் அந்த மதுவை வந்து டீடாக்சிஃபை பண்ணணும். லிவர் ஆல்ரெடி டீடாக்சிஃபிகேஷன் வேலை பண்ணிட்டு இருக்கு, கண்டதை சாப்பிட்டதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு டைஜஸ்ட் பண்ணி டீடாக்சிஃபை பண்ணிட்டு இருக்கிற லிவருக்கு ஆல்கஹால் எடுக்கும்போது உங்க லிவருக்கு நீங்க எக்ஸ்ட்ரா பர்டன் கொடுக்குறீங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரக்டோஸ். நம்ம காமனா சாப்பிட்ற சாப்பாட்டுல வர ஃப்ரக்டோஸ் தாங்க நான் சொல்றேன். ஆல்கஹால் மட்டும் காரணம் கிடையாது, ஃப்ரக்டோஸும் ஒரு காரணம். ஸோ மெட்டபாலிசம் அஃபெக்ட் ஆனா ஃபேட்டி லிவர் வரலாம். ஸோ இப்போ அந்த உணர் கேள்விக்கு வந்துருவோம். டாக்டர் நான் இட்லி தோசை தான் சாப்பிட்றேன், கொழுப்பு சாப்பிட்றதுல எப்படி டாக்டர் எனக்கு ஃபேட்டி லிவர் வரும், எப்படி டாக்டர் லிவர்ல போய் ஃபேட் வரும், ஃபேட்டை தான் சாப்பிட்றது இல்லையான்னு கேட்கறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் இட்லி தோசை அதிகமாக எடுக்கும்போது குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் அதிகமாக போகுது என் உடம்புல. நான் சரியா எக்ஸசைஸ் பண்ணல, எனக்கு உடல் உழைப்பு அந்த அளவுக்கு இல்லை, நான் 4 இட்லி எடுக்கிறேன், எனக்கு 2 இட்லிக்கான குளுக்கோஸ் தான் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. மீதி 2 இட்லி குளுக்கோஸ் என்ன ஆகும், உடம்புல யூட்டிலைஸ் ஆகாது, எனக்கு தேவைப்படல. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸை வந்து லிவர் ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம உடம்புல ஒரு சூப்பர் ஸ்டோர் ஹவுஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா லிவருங்க. தேவையான போது கொடுக்கும், ஆனால் நீங்க அளவுக்கு அதிகமாக அதை அனுப்பும் போது அதை அப்படியே வச்சுக்கும். ஸோ அப்போ அந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் என்ன ஆகுதுன்னா கிளைக்கேஜனா போய் மாதிரி ஸ்டோர் ஆயிடுது. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுது, இந்த கிளைக்கேஜன் சும்மாவே இருக்கு, நீங்க தான் எக்ஸசைஸும் பண்ண மாட்டீங்க, இட்லி தோசை சாதம் சப்பாத்தின்னு சாப்பிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த கிளைக்கோஜன் வந்து ஃபேட்டா மாறுதுங்க. அந்த ப்ராசஸ் பேர் வந்து டினிஓ லிப்போஜெனிசிஸ். லிப்போனா கொழுப்பு, ஃபேட், ஜெனிசிஸ்னா ப்ரொடக்ஷன் உற்பத்தி. ஸோ ஃபேட் சிந்தசிஸ் முக்காவாசி 80% உடம்புல உற்பத்தி எங்கன்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஃபேட் உற்பத்தி பண்றதுனால தான் உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வருதே தவிர நீங்க சாப்பிட்ற கொழுப்புனால கிடையாது. அதுவும் ஹெல்த்தி ஃபேட் நான் சொல்றேன். ஸோ கான்செப்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இப்போ ஃபேட்டி லிவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னாலே குளுக்கோஸை நிறைய லிவருக்கு கொடுக்க கூடாது, லிவர் வந்து ரெஸ்ட் கொடுங்க. இப்போ தண்ணி அடிச்சா என்ன ஆகுதுன்னு சொன்னோம், லிவருக்கு வந்து வேலை அதிகமாக கொடுக்குறோம். அதே மாதிரி நீங்க குளுக்கோஸ் லிவர் கொடுத்துட்டே இருந்தா என்னதான் பண்ணும் லிவர், அட எவ்வளவு குளுக்கோஸ் வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கிளைக்கோஜனை மாத்தி வச்சுக்கிட்டு அந்த கிளைக்கோஜன் என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபேட்டா மாறிடுது. இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே எதனால ஃபேட்டி லிவர் வருதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம், ஃபேட்டி லிவர் வந்து ரிவர்சபிளுங்க. ஸோ நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 10 பேர் ஒரு ஸ்கேன் எடுக்க போறாங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க, டாக்டர் நான் வந்து கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுக்க போனேன், ஆனா ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர் அங்க ஸ்கேன் எடுக்கிற இடத்துல. ஸோ இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் மோஸ்ட்லி நம்மளா போய் கண்டுபிடிக்கிறது இல்ல, நம்ம வேற ஏதோ டெஸ்ட்டுக்காக போயிருப்போம், பார்த்தா ஸ்கேன்ல வந்து ஃபேட்டி லிவர் வந்திருக்கும். காரணம் நம்ம அளவுக்கு அதிகமாக மாவு சத்து எடுக்கிறோம். ஸோ ஃபேட்டி லிவர் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 பிரிப்பாங்க. ஆரம்ப கட்டத்தில் கிரேட் 1, அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்டியாட்டோ ஹெப்பாட்டிட்டிஸ், லிவர் வீங்கிறது இன்ஃப்ளமேஷன். அதுக்கு அடுத்தது சிரோசிஸ், அடுத்த லெவல் போறது. ஃபைனலா பாத்தீங்கன்னா லிவர் ஃபெயிலியர். சோ லிவர் ஃபெயிலியர் போனா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், சிரோசிஸும் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நம்ம அந்த லெவலுக்கு கொண்டு போக தேவையில்லை. சோ நிறைய பேர் இப்போ கிரேட் 1, கிரேட் 2 தான் இருக்காங்க. சிரோசிஸ் லெவலுக்குலாம் மோஸ்ட்லி அவ்வளோ யாரும் போறது இல்ல. அது நீங்க போகாம தடுக்கணும்னா உங்க பழக்க வழக்கத்தை மாத்தணும். நீங்க என்னதான் மாத்திரை போட்டாலும் ஃபேட்டி லிவரை நீங்க கண்ட்ரோல் வச்சிருக்கணும்னா நீங்க வந்து உணவு பழக்கத்தை மாத்தணும். அதிகமா ஃப்ரக்டோஸ் ரிச் ஃபுட்ஸை தயவு செய்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரக்டோஸ் எதுலாம் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்க பேக்டு ஃபுட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், பேக்டு ஃபுட்ஸ், இந்த ஹைலி ரிச் சுகர் எல்லாம் என்னங்க சுக்ரோஸ் ஃப்ரக்டோஸ் சேர்ந்ததுதாங்க சுகர். சோ சக்கரை எடுத்துக்கிறத முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. நீங்க அந்த பாக்கெட்ல வர ஐட்டம் எல்லாம் ஒவ்வொரு கிளிக்க நீங்க உங்க லிவர் கிளிக்கிறீங்கன்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நீங்க அதிகமா பேக்டு ஃபுட்ஸ், ப்ராசஸ் ஃபுட்ஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்க லிவர்ல கொழுப்பை உங்களுக்கு தெரியாம டெபாசிட் பண்ணிட்டே வரீங்க. சோ ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி லிவர் இன்ஸ்டால்மெண்ட்ல ஃபேட்டை ஸ்டோர் பண்ணிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துல கிரேட் 1, கிரேட் 2, அப்புறம் இந்த மஞ்சக்காமல் ஸ்டேஜ் ஹெப்பாட்டிட்டிஸ் சொல்லுவோம், அது லிவர் ஸ்டியாட்டோ ஹெப்பாட்டிட்டிஸ். சோ அந்த மாதிரி ஒரு கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுறவங்களா. இப்ப ஃபேட்டி லிவர் வராம இருக்கணும், இல்ல ஃபேட்டி லிவர் வந்துருச்சு நான் தான் சொன்ன சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், அதை ரிவர்ஸ் பண்ணலாம். மாத்திரையே இல்லாம கூட நீங்க ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணலாம். சோ
5 டிப்ஸ் எப்படி நீங்க ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணலாம் இல்ல எப்படி வராம இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிப் லோ கார்போஹைட்ரேட் டயட், மாவு சத்தை கம்மி பண்ணுங்க. ஹை புரோட்டீன் டயட், சோ புரோட்டீன் சத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, மாவு சத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது டிப் எக்ஸசைஸ். அந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் லிவருக்கு போதுல, நீங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க மசிலுக்கு எனர்ஜி தேவை, உங்க மசில் குளுக்கோஸ் தேவை. சோ அந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் உங்க மசிலுக்கு வருது. சோ ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க, அட்லீஸ்ட் டெய்லி 1 hour per day. டிப் நம்பர் 3, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், பாக்கெட்ல வர ஜூஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப்னே போட்டு வர எல்லா ஜூஸ்லயுமே அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. சோ பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க ஃபேட்டி லிவர் வராம இருக்கிறதுக்கு. அது மாதிரி 4வது டிப் பாத்தீங்கன்னா, ஹெல்தி ஃபேட் எடுக்கலாம், பட் மாவு சத்து மாதிரியே சேச்சுரேட்டட் ஃபேட்டுமே ஃபேட்டி லிவர் வர காரணம். சேச்சுரேட்டட் ஃபேட் அந்த டால்டா, வனஸ்பதி, இந்த எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது அதெல்லாம் குறைச்சிக்கோங்க. அப்புறம் 5வது டிப் உடல் பருமன்ங்க. வெயிட் ரொம்ப உங்க அளவுக்கு அதிகமா நீங்க வெயிட் இருக்கீங்கன்னா அது வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு மெயின் காரணம் ஃபேட்டி லிவர் வரதுக்கு. சோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம்னா, உங்க உடம்புல இன்சுலின் உற்பத்தி ஆகுது, ஆனா அந்த இன்சுலின் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது, ரெசிஸ்ட் ஆயிடுச்சு. சோ நீங்க உடல் பருமனா இருக்கீங்கன்னா இன்சுலின் வேலை செய்யாது, வெயிட்டை கண்டிப்பா குறைக்கணும். சோ அது 5வது டிப்பா வச்சுக்கோங்க. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், இடைப்பட்ட விரத முறை ஃபேட்டி லிவர் இருக்கவங்க ஃபாலோ பண்ணலாமா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணலாம். நீங்க இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங்ல நீங்க ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை. அது டாக்டர் அட்வைஸ் இல்லாம நீங்களா ஃபாலோ பண்ணக்கூடாது. அது இல்லாம உங்களுக்கு சுகர் இருக்குன்னா அது நீங்க டாக்டர் அட்வைஸ் கண்டிப்பா கேட்டுக்கணும். நானா சொல்றேன், நீங்க சீக்கிரம் சாப்பிடுங்க நைட். சோ 8 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு அந்த கேப் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சோ 12 மணி நேரம் அட்லீஸ்ட். சோ இப்போ நான் 8 மணிக்கு சாப்பிட்றேன் டின்னர், காலைல 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்னா இப்போ அந்த 13 மணி நேரம் கேப்ல உடம்புல குளுக்கோஸ் கம்மியா இருக்கு, ஏன்னா நான் சாப்பிடல. சோ அது குளுக்கோஸா மாறும். சோ கிளைகேஜன் வந்து நான் கொழுப்பா மாத்தாம குளுக்கோஸா என் உடம்புக்கு கொடுத்துடுறேன். சோ நைட் சீக்கிரம் சாப்பிடுறது ஒரு டிப்பா வச்சுக்கோங்க ஃபேட்டி லிவருக்கு. சோ இப்போ என்னென்ன டெஸ்ட் இருக்கு டாக்டர் ஃபேட்டி லிவர் கண்டுபிடிக்கிறதுக்கு? ஆக்சிடென்டலா தான் கண்டுபிடிக்கிறோம் ஃபேட்டி லிவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கேனுங்க. சோ அல்ட்ராசவுண்ட், கிரேட் 1 ஃபேட்டி லிவர், கிரேட் 2 ஃபேட்டி லிவர் போட்டு வந்துடும். எந்த அளவுக்கு வீக்கா இருக்குன்னு நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியாது, பட் ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையான்றது ஸ்கேன்ல அல்ட்ராசவுண்ட் அப்டமன் சொல்லுவோம். இன்னொரு டெஸ்ட் பாத்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். நம்ம மஞ்சக்காமல இருக்கும்போது செக் பண்ணுவாங்க லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கொஞ்சம் எலிவேட்டடா இருக்கும். அப்புறம் இப்போ லேட்டஸ்டா பயங்கரமா ஒரு ஃபேமஸா போயிட்டு இருக்க டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைப்ரோ ஸ்கேன். சோ அதுல வந்து நம்ம நுணுக்கமா ஃபேட்டி லிவர் கண்டுபிடிக்கலாம். அந்த 5-4 ஸ்கோர் வச்சு கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 பிரிச்சலாம். இப்போ நீங்க ஸ்கேன்ல பாக்குற கிரேட் 1, கிரேட் 2 விட இது கொஞ்சம் அக்யூரேட் 5-4 ஸ்கோர். சோ அந்த டெஸ்ட்டுமே இருக்கு. அப்புறம் சிஎஸ்சி ஸ்கோர்னு சொல்லுவோம். சோ நம்ம ரொம்ப டீடைல் இன்வெஸ்டிகேஷன் போக வேண்டாம், இந்த இதெல்லாம் இருக்கு. இப்போ அடுத்தது டாக்டர் எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சிம்டம்ஸ், எனக்கு அந்த வயிறு வலி, அந்த அப்டமினல் பெயின், லிவர் இருக்கிற இடத்துல அந்த வயிறு வலிலாம் வருமா டாக்டர்னா, மோஸ்ட்லி ஃபேட்டி லிவர் சிம்டம்ஸ் பெருசா அந்த அளவுக்கு தெரியாது, அப்டமினல் பெயின்லாம் தெரியாது. லிவர்ல ஃபேட் பாட்டுக்கு படிச்சிட்டு இருக்கோம், ஆனா ஃபேட்டி லிவர் நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ அடுத்த கேள்வி, டாக்டர் நான் சக்கரைக்கு மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், என் சக்கரை நான் கண்ட்ரோல் வச்சிருக்கேன், அந்த ஃபேட்டி லிவர் நார்மல் ஆக்கணும்னா சோ இந்த டிப்ஸ் நான் சொன்ன அந்த 5-6 டிப்ஸ் ஃபாலோ பண்ணாதான் நீங்க ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ண முடியும். சந்தோஷமான விஷயம், இந்த 5 டிப்பை நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணலாம். இன்னொரு சந்தோஷமான விஷயம், அந்த ஃபேட்டி லிவர் நீங்க ஈஸியா ரிவர்ஸ் பண்ணலாம். கிரேட் 2 வந்தா கூட நீங்க அந்த ஃபேட்டி லிவர் ரிவர்ஸ் பண்ணலாம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஹாப்பி டயட்டிங். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.